இந்திய நற்செய்தி மாணவர் மன்றம். இந்திய நற்செய்தி மாணவர் மன்றத்தின் கதை என்பது கர்த்தருடைய கதை. இது ஒரு சிறிய அற்பமான விசுவாசத்தோடு தொடங்கப்பட்டு, சிலரால் விதைக்கப்பட்டு, சிலரால் தண்ணீர் பாய்ச்சப்பட்டு, கர்த்தரால் பெருக்கப்பட்டதே ஆகும். முற்றுமுடிய கர்த்தரால் ஆனதே ஆகும். எனவே எல்லா மகிமையும் எல்லா கனமும் தேவன் ஒருவருக்கே உரியது. கர்த்தர் ஒரு சில இடங்களில் வசித்த குறிப்பிட்ட நபர்களுக்கு தனது தரிசனத்தையும் தனது நோக்கத்தையும் கொடுத்தார். அந்த நோக்கத்தை இங்கு விரிவாக காண்போம். இந்தியாவில் உள்ள கல்லூரி, பள்ளி மற்றும் பல்கலைக்கழகங்களில் உள்ள மாணவர்களை சீஷர்களாக உருவாக்கும் நோக்கத்தை இந்திய நற்செய்தி மாணவர் மன்றத்தினை நிறுவின ஒருவரான பேராசிரியர் ஏனோக்கிற்கு வழங்கினார். வழியில் வந்த அனைத்து சோதனைகளையும் எதிர்ப்புகளையும் எதிர்த்து தேவனோடு தன்னுடைய பணியை தொடங்கினார். அதன் விளைவு சில மாணவர்கள் அவரோடு அவரது இல்லத்தில் 1949 தேவ ஐக்கியத்தில் வாரந்தோறும் இணைந்தனர். இந்த சிறிய ஆரம்பம் தேவனால் வந்ததால் 1951 இது இன்டர் காலேஜியேட் எவாஞ்சலிக்கல் யூனியன் ஆஃப் மெட்ராஸ், அதாவது ICEU ஆஃப் மெட்ராஸாக உருவானது. 1951 டாக்டர் மூடி வேலூரில் நற்செய்தி மாணவர் மன்றம் அமைய மாணவர்களுக்கு உதவினார். 1952 HS பொன்னுராஜ் அவர்களின் சில அவுட்ரீச் எஃபர்ட்டினால் கோயமுத்தூர் ICU உருவானது. இந்த 3 குழுக்களும் தேவனால் அற்புதமாய் ஒருவரையொருவர் சந்தித்து இந்த UESI நிறுவப்பட்டது. எனவே UESIயின் அடித்தளமே ஜபக்குழுக்கள் தான். ஜபக்குழு என்பது ஒரு கல்வி நிறுவனத்தில், கல்லூரி அல்லது பள்ளியில் உள்ள மாணவர்கள் சிறு குழுக்களாக கூடி அவர்களுக்கு தேவ அன்பை சுவிசேஷத்தோடு அறிவிப்பதே ஆகும். ஏன் இந்த மாணவர்களுக்கு ஜபக்குழு? மாணவர்கள் பலவித அடிமைத்தனத்திலும், மன அழுத்தத்திலும், தாழ்வு மனப்பான்மையிலும், தோல்வியின் ஆழங்களிலும் உண்மையான அன்பை தேடுகிறவர்களாகவும் பல பிரச்சனைகளோடு குழப்பமான சூழ்நிலையில் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களை தேவ அன்பும் நம்பிக்கையும் இந்த ஜபக்குழுவில் அளிக்கப்படுகிறது. இந்த ஜபக்குழு எப்படி செயல்படுகிறது என்றால், ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட விசுவாச மாணவர்கள் ஆண்டவரை அறியாத மாணவர்களை ஜபக்குழுவிற்கு அழைத்து வருவார்கள். இவர்கள் வாரம் ஒருமுறை கூடி வேதத்தை கற்றுக்கொள்கின்றனர். இதை ஒரு பட்டதாரியோ அல்லது ஒரு விசுவாச மாணவரோ எடுத்து நடத்துகின்றார். ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் மாணவர்கள் ஒரு வீட்டில் கூடி ஜபக்குழுக்களை நடத்தினால் அது ஏரியா பிரைசலாகவும் அமைகிறது. இது முற்றுமுடிய மாணவர்களுக்காகவே. இப்படி ஒவ்வொரு மாவட்டத்தில் உள்ள பள்ளியிலும் கல்லூரியிலும் ஜபக்குழுக்கள் நடக்கிறது. இப்படி தூத்துக்குடி மாவட்டத்திலும் நடக்கிறது. தூத்துக்குடி மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் சென்ட் மேரிஸ் காலேஜ், காமராஜ் காலேஜ், VOC காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ், இப்படி எல்லா இன்ஸ்டிடியூட்டிலும் நடக்கிறது. இந்த மாணவ மாணவிகள் சுவிசேஷத்தினால் இங்கு சந்திக்கப்படுகின்றனர். இந்த ஜபக்குழுவில் ஆண்டவரை குறித்த அறிவை அறிந்து கொள்கின்றனர். ஆண்டவருடைய வசனத்தில் விசுவாசம் வைக்க ஆண்டவர் இங்கு உதவி செய்கிறார். காரணம், அறிவிக்கிறவர் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவர்? இந்த ஜபக்குழு மாணவர்களை ஆண்டவருக்குள் வளர்க்க ஒவ்வொரு வருடமும் 3 நிலைகளில் முகாம்கள் நடத்தப்படுகிறது. முதல் நிலை. இந்த முதல் நிலை 2 படிநிலைகளை கொண்டது. 1 ஒன் டே எவாஞ்சலிக்கல் ரெட்ரீட். இது ஒரு குறிப்பிட்ட பிரயசலில், ஒரு குறிப்பிட்ட ஜபக்குழுவில் இருக்கிற மாணவர்களை கொண்டு அவர்களுக்கு ஏதாவது நிகழ்ச்சிகள் மூலியமாக சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. குறிப்பாக கிறிஸ்துமஸ் நேரத்தில் கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம், உமன்ஸ் டே செலிப்ரேஷனில் உமன்ஸ் டே ப்ரோக்ராம், இப்படி ஒரு குறிப்பிட்ட ஜபக்குழுவில் உள்ள மாணவர்களை சுவிசேஷத்தினால் அந்த ஒன் டே எவாஞ்சலிக்கல் ரிட்ரீட் சந்திக்கிறது. இதன் அடுத்த நிலையில் இது மாவட்ட அளவிலான நற்செய்தி முகாமாக நடத்தப்படுகிறது. ஒரு 2-3 நாட்களில் அவர்கள் தேவ சமூகத்தில் அமர்ந்து ரட்சிப்புக்குள்ளாக வழி நடத்தப்படுகின்றனர். இதில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் மறுபடியும் தங்கள் ஜபக்குழுவிற்கு செல்கின்றனர். தொடர்ந்து அவர்களை வழி நடத்துகின்றனர் இந்த பட்டதாரி மற்றும் விசுவாச மாணவர்கள். அவர்களை ஒரு விசுவாசியாய் வளர்க்கிற காரியம் அமைகிறது. இவ்வாறாக புதிதாக வந்தவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கவும், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்களுக்குள்
வளரவும் இந்த ஜெபக்குழுக்கள் தொடர்ந்து செய்யப்படுகிறது. இதன் அடுத்த நிலை, இரண்டாவது நிலை, இவர்களை ஒரு சீஷராக வளர்த்தெடுப்பதே, அதாவது டிசைபிள்ஷிப் ட்ரைனிங் கேம்ப், சீஷத்துவ பயிற்சி முகாம். இதுவும் ஒரு 3 நாட்களில் இவர்களை சீஷத்துவ பாதையில் நடப்பதை குறித்து கற்றுத்தரப்படுகிறது. இந்த மாணவர்கள், இந்த மாற்றம் பெற்ற மாணவர்கள் தங்கள் கல்வி வளாகங்களில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றனர். தங்களோடு கூட படிக்கும் மாணவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கவும் அவர்களை ஜெபக்குழுவிற்கு அழைத்து வருவதற்கும் இந்த மாணவர்களுக்கு இது ஏதுவாக உள்ளது. இந்த மாற்றம் பெற்ற மாணவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சீடர்களாக வளாகத்திலும் தேசத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்துதலும், இந்திய நற்செய்தி மாணவர் மன்றம் கல்லூரி மற்றும் மேல்நிலை மாணவர்களுக்கு நற்செய்தியை அறிவித்து அவர்கள் திருச்சபைக்கும் சமுதாயத்திற்கும் தோன்றாடத்தக்கதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சீடர்களாக வளர்க்க விளைகிற என்ற இந்த தரிசனமும் இங்கு நிறைவேறுகிறது. இதன் அடுத்த நிலை, இந்த சீஷத்துவ மாணவர்களை ஒரு தலைவர்களாக மாற்றுவதே, லீடர்ஷிப் ட்ரைனிங் கேம்ப். இதுவே 3வது நிலை, தலைமைத்துவ பயிற்சி முகாம். இவர்களை ஒரு தலைவர்களாக மாற்றி சமுதாயத்திற்கு தோன்றாற்ற வைப்பதே ஆகும். இவ்வாறாக ஒரு மாணவன் கல்லூரியில் சேர்வதிலிருந்து, அவன் கல்லூரியிலிருந்து அந்த 3 வருடமோ 5 வருடமோ படித்து முடித்து வெளியேறும் நாட்கள் வரை அவனை ஒரு தலைவராக உருவாக்குவதே இந்த இந்திய நற்செய்தி மாணவர் மன்றத்தின் பணியாகும். இங்கு கூடி வந்திருக்கிற நாம் எந்தெந்த விதத்தில் பங்களிக்க முடியும்? We may have different profession. நம்முடைய இருதயம் இந்த மாணவர்கள் மேல் இருந்தால் நாமும் எந்த நிலையிலுள்ள மாணவர்களையும் உருவாக்க முடியும். நாம் ஒரு சில கல்லூரியை பார்க்கும்போது அது 4:30 மணிக்கு முடிகிறது, ஒரு சில கல்லூரி 1:30 மணிக்கு முடிகிறது. எனவே we have n number of chances to meet students. நல்ல மாணவர்களை கண்டுபிடிச்சி அவர்களுக்காக ப்ரேயர் பண்ணலாம், அவர்களை விசாரிக்கலாம், தேவைகளை சந்திக்கலாம், பிரேசலுக்கு கூட்டிகிட்டு வரலாம், வீட்டுக்கு அழைச்சி பர்சனல் கேர் கொடுக்கலாம், மென்டர் பண்ணலாம், வீட்டு பக்கத்தில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸை கேதர் பண்ண வச்சு ஒரு ஏரியா ப்ரைஸெல்லாம் மாற்றலாம், நம்முடைய வீட்டை திறந்து கொடுக்கலாம். ஸோ இந்த இந்திய நற்செய்தி மாணவர் மன்றத்தின் தரிசனம், மாற்றம் பெற்ற மாணவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சீடர்களாக வளாகத்திலும் தேசத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றனர். இந்திய நற்செய்தி மாணவர் மன்றம் கல்லூரி மற்றும் மேல்நிலை பள்ளி மாணவர்களுக்கு நற்செய்தியை அறிவித்து அவர்கள் திருச்சபைக்கும் சமுதாயத்திற்கும் தோன்றாடத்தக்கதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சீடர்களாக வளர்க்க விளையும் என்ற பணித்திட்டத்தோடு செயல்படுகிறது. இதில் நம்முடைய பங்கு என்ன?